ப்ரோஸ் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். முதல்ல காலைல கிளம்பியாச்சு, இதுன்னு கதவை சாத்திடலாம். அவங்க நான் லாக் பண்ணிடுறீங்களா? லாக் பண்ணிருக்கீங்க நீங்கள்? ஏன்னா மேல 3 ரூம் ஸ்டே நம்மகிட்ட இருக்கிறது 10 ரூம் தான். ஓகே ஓகே ப்ரோ. 3 ரூம் யாருமே புக்கிங் வேற இருக்கு. நம்ம முக்கியமாக ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம் ப்ரோஸ் மார்னிங்கே. அதனால் எங்கேயும் போகிற வழியில் காமிக்கிறேன். ரூமை செக் பண்ணியாச்சு, போலாமா? அலங்காத்தால சும்மா குளிர் ஜிபு 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 ஜிபுன்னு இருக்கு. என்ன தவிர எல்லாரும் ஜர்க்கிங் வேற ஓட்டிருக்கீங்க. காலை நான் ஷூ போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ப்ரோ, சீக்கிரமா நம்ம போகணும், வேற வழி இல்லை. நட்டு ட்ராக்கிங்கை மிஸ் பண்ணிடுவோம். ப்ரோஸ் டைம் கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆச்சு. அவன் ஈஸியாக இருக்குது, போட்டு வரைக்கும் 3 hour, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே டெஸ்டினேஷன் வேறு 30 கிலோமீட்டர் ப்ரோ. அந்த டப்புன்னு போகணும், பெட்ரோல் வேறு அடிக்கணும், பெட்ரோல் பங்கு காணும். பின்ன சிட்டிக்குள்ளே போனால் தான் பங்க் இருக்குன்னு நினைக்கிறோம். ப்ரோஸ் இந்த டைமில் ஒரு பங்கு கூட எங்களுக்கு கிடைக்கல பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. நாங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே கிளம்பியாச்சு ப்ரோஸ். V3 எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு வந்துடும். டாமினோ இருக்குது, மாநிலங்களில் தான் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் வரும், எப்படி போயிட்டு வருது அப்படி இப்படின்னாங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம போயிட்டு வரப்போ ரிட்டன் வரப்போ பார்த்துக்க வேண்டியதான் ப்ரோஸ். ஏன்னா நமக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, பெட்ரோல் இல்லாமல் தான் போய் ஆகணும். பங்க் இல்லை, இங்கேருந்து 30 கிலோமீட்டர் ப்ரோஸ் நம்ம டெஸ்டினேஷன் மேலே போகிறதுக்கு. அதாவது கொழுக்குமலை கீழே அந்த செக் போஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு 30 கிலோமீட்டர் காமிக்குது மேப்பில். நம்ம போகிற வழியில் பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரூட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது. மூணாறுலேருந்து தேனி போகிற ரோடு. நீங்கள் ரீல்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க, கேப் ரோடுன்னு. அது வந்து இதுதான் அந்த கேப் ரோடு. பயங்கரமாக இருக்கும் ப்ரோ, செமையாக கார் இன்ஜின் பண்ணிட்டு போகலாம். நீனோட இன்ஜின் பிரேக்கிங் கீரை எப்படி கட் பண்ணி ஓட்டணும்னு நினைக்காதீங்க. நம்ம இதில் பிரேக் கம்மியாக தான் இருக்குது, ஹெட்லைட் விசிபிலிட்டியும் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹில்ஸில் நீங்கள் இப்படி தான் ஓட்டணும் மெயினாக. ஏன்னா நீங்கள் எந்தளவு கீரில் கட் பண்ணி கீரில் ஓட்டுறீங்களோ அந்தளவு பைக் உங்கள் கையிலேயே இருக்கும், உங்கள் கண்ட்ரோல்லேயே இருக்கும். நீங்களும் ஈஸியாக கார்னரிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பைக்கை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைக்கு ஸ்மூத்தாக ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வேகமாக போக முடியாது ப்ரோஸ். ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு இங்கே கீழேயே. நம்ம வந்து 5 o'clock கட்டையில் அங்கே செக் போஸ்ட்டில் இருந்தால் தான் நம்ம மேலே போகிறது கரெக்டாக இருக்கும் ப்ரோஸ். கேப் ரோட்டில் இந்த டோல் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது, எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியாக ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம் ப்ரோஸ், நம்ம பிரச்சனையே இல்லை. ஆனால் லைட்டோட விஷயம் ஒன்றுமே தெரியல ப்ரோஸ். வெள்ளைக்கோட்டை மேட்ச் பண்ணி நூல் பிடிச்ச மாதிரியே போக வேண்டியதாக இருக்குது, அது ஒன்று தான். மற்றபடி பைக்கில் எந்த பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பக்கம் வந்தாச்சு ப்ரோஸ், கிட்டத்தட்ட டெஸ்டினேஷன் கம்மியாக தான் காமிக்குது. இன்னொன்று நம்ம டக்குன்னு போனோம்னா சன்ரைஸை பார்த்துடலாம், வீடியோஸை எடுத்துடலாம். இன்றைக்கி வேறு லெவல் அட்வென்ச்சர் ட்ரிப் வேறு இருக்குது. ஏன்னா ஜீப்பில் தான் ஆஃப் ரோடிங் நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் ரோடிங் மட்டும். அது இல்லாமல் கீழேருந்து ஜீப்பில் தான் மேலேயே போகணும். ஆஃப் ரோடிங் மட்டுமே 7 கிலோமீட்டர் செம அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் ப்ரோஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆஃப் ரோடிங் 11 o'clock ஆகும்னு சொன்னாங்க. அவ்வளோ நேரம் ஆகாதல்ல? சரி சரி ஓகே ஓகே ஓகேங்க. போகிற ஜிபி தான் ப்ரோஸ், பார்த்துக்குங்க. பாக்கி எடுத்தா எல்லாம் எடுத்தாச்சுல, ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குளிர் எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. குளிர் ஹாஹா இல்லைடா அப்படியே ப்ரோஸ். நம்ம கீழே பைக்கை பார்க் பண்ணிட்டு ஜீப் ஏரியாச்சு ப்ரோஸ். அங்கே தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. பட் அண்ணா ஃபேஸ் தெரியாது, இருட்டாக இருங்காட்டி. பசங்கள்லாம் பாருங்கள் எப்படி வந்துருக்காங்கன்னு, குளிர் தாங்க முடியாமல். பயங்கரமாக இருக்குது ப்ரோஸ் குளிர். இங்கே எல்லாம் ஜர்க்கினை போட்டு கப்பு சப்புன்னு உட்காந்துருக்காங்க, என்ன தவிர நான் ஒருத்தர் ஜர்க்கின் இல்லாமல் இருக்கேன் ப்ரோஸ். காலையிலையும் அண்ணா நல்லா வைபான சாங்காக போட்டிருக்காரு, பசங்கள்லாம் வைப் ஆகிட்டாங்க. நம்ம வைபான சாங்கை கேட்டுக்கிட்டே தான் ப்ரோஸ் போயிட்டுருக்கோம். இது எந்த ரூட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப் ரோட்லேருந்து வந்துட்டு சூரியநெல்லி போகிற ரூட்டு ப்ரோ. சூரியநெல்லி போய் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்குமலை ஏற முடியும். இப்போ நம்ம சூரியநெல்லி நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செக் போஸ்ட் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் ப்ரோஸ். நல்லா பார்த்துக்கங்க. இதுதான் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாமா ப்ரோஸ். இன்றைக்கி இத்தனை ஜீப் தான் நிற்கிது, கூட்டம் அதிகமாக இல்லையாமா. ஜீப் கொஞ்சம் கம்மியாக தான் நிற்கிதுங்கிறாங்க, ஆனால் இத்தனை ஜீப் நிற்கிது. மேலே எப்படி கூட்டம் இருக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல, போய் பார்த்தா தான் ப்ரோஸ் தெரியும். நம்ம செக் போஸ்ட் கிட்டே வந்தாச்சு ப்ரோஸ். என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் மேலே.
சூடாக ஒரு டீ கிடச்சிச்சு ப்ரோஸ் நமக்கு. நல்லா இஞ்சி டீ, குளிருக்கு சூப்பராக இருக்குது டீ. நாங்கள் வந்து கீழேயே பைக்கை பார்க் பண்ணிட்டோம். கேப் ரோட்லேயே பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்தே ஜீப்பில் ஏறிட்டோம். அங்கேருந்து வந்தாலும் 3000 தான். இங்கேருந்து வந்து நம்ம பே பண்ணி போனாலும் 3000 தான் ப்ரோ வரும். நமக்கு பெட்ரோலும் மிச்சம், ட்ராவலுக்கு ஜீப்பில் வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ப்ரோஸ், டைம் ஆயிடுச்சு, கிளம்பிக்கிட்டோம். அண்ணாவும் போட்டு அடிச்சு ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஓட்டுறாரு. நான் அப்படியே டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக போனால் தான் சன்ரைஸை பார்க்க முடியினாரு. நாங்களும் டக்குன்னு கிளம்பியாச்சு ப்ரோஸ். அங்கே ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற இடத்துல உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ் எல்லாம் எழுதி இவங்கள்ட்ட தந்துடணும். அதெல்லாம் ஜீப்காரனாவே நம்ம அண்ணாவே பார்த்துருவார். நான் அண்ணாவோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ரோஸ். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அங்கேயே வந்து அண்ணா உங்களை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவார். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ப்ரோஸ் நம்ம ஆஃப் ரோடுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஃப் ரோடு ஒரு வழியாக வந்துருச்சு ப்ரோஸ். ஆனால் ஆஃப் ரோடுனா இப்படி ஒரு ஆஃப் ரோடை நான் பார்த்ததே இல்லை ப்ரோஸ். பெரிய கல்லைகளாக இருக்குது. உங்களுக்கு பெருசாக சேர்க்காத மாதிரி தான் இருக்கும் ப்ரோஸ். உங்களுக்கு பெருசாக சேர்க்காது தெரியாது. ஏன்னா நான் வந்து ஸ்டெபிலிட்டியில் போட்டு பிடிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் உள்ளே உட்காரவே முடியல. சும்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கி விசிறி எரியுது ப்ரோஸ். எங்களே அண்ணாவும் டைம் ஆயிடுச்சுன்னு தட்டி கிளப்பிட்டு போயிட்டு இருக்காரு. நிறைய ஜீப் மேலே வருது ப்ரோஸ். கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மேலே போயிட்டு பார்க்கலாம் ப்ரோஸ் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் நம்ம இந்த ஆஃப் ரோட்டில் மட்டுமே 3/4 மணி நேரம் வந்தாச்சு. ஆனால் இன்னும் டிஸ்டன்ஸ் ரீச் ஆகலை ப்ரோஸ். வெறும் 7 கிலோமீட்டர்னாங்க. ஆஃப் ரோடு மட்டும் வெறும் 7 கிலோமீட்டர் தான்ப்பா, சீக்கிரம் போயிடலான்னு அண்ணன். ஆனால் வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு ப்ரோஸ். போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு எங்களை போட்டு வாங்கி குழுக்குன்னு உழுக்குது. அண்ணனும் டைம் ஆகிடுச்சுன்னு வேகமாக போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியல ப்ரோஸ், மெதுவாக போகிற மாதிரி தெரியும் வீடியோவில். ஆனால் இங்கே ரியாலிட்டி அது கிடையாது. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரோஸ் ட்ரக்கிங் அடுத்தது ஜீப் ட்ரக்கிங் முடிச்சு நம்ம ஜாக்கிங் கிளம்பிட்டோம். வந்துட்டு ஷீட் இப்போ சன்ரைஸ் ஆயிடுச்சு. பட் த வியூ ப்ரோ. இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம். கஷ்டம் பார்த்தா சன்ரைஸ் ஆகிடுச்சு. 7 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ மொத்தமாக ஜீப் ட்ரெக்கிங் மட்டும். 7 கிலோமீட்டர் ஜீப் ட்ரெக்கிங் மட்டும் இல்லை, ஜீப் ட்ரெக்கிங் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து கீழேருந்து. ஆஃப் ரோடு மட்டும் 7 கிலோமீட்டர். செக்க ஆஃப் ரோடு பயங்கரமாக இருந்தது. இந்த அளவு ஒர்த்து தான் ப்ரோஸ். இந்த 3000க்கு இது ஒர்த்து தான். பாருங்கள் வியூ. ப்ரோஸ் கூட்டத்தை பட்டு பார்த்துக்குங்க. இதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் டே. கொடுக்குமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு ஆவரேஜ் டே. ஆனால் கூட்டம் வந்து இப்படி தான் இருக்குமாம்மா. பார்த்துக்குங்க எவ்வளோ தூரம் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நடக்கிறதுக்கு இடமில்லாத அளவு இருக்குது. கீழே வேறு வந்துக்கிறாங்க, காலுக்கு கீழே எல்லாருமே அந்த வியூவை பார்க்குறதுக்கு. அது வேறு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் தள்ளிவிட்டு போட்டு போயிட்டே இருக்கோம். எங்கள் மண்டைக்கு மேலே வேறு ஒருத்தர் ட்ரோன் ஷாட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் அதனால் கீழே போயிட்டு காமிக்கிறோம் ப்ரோஸ் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்னு. கீழே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இந்த வியூவை வந்து இந்த அளவு பெட்டராக காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து யாருமே வழி விடுற மாதிரி தெரியல. அதை நான் இங்கே ஏறி நிற்கிறேன். பயங்கரமான கூட்டம் ப்ரோஸ். ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே வழி கேட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. வேறு வழி தெரியல எனக்கும். அதனால தான் இங்கே ஏறி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரோஸ் நீங்கள் வந்து இந்த வியூவை பார்க்கணுன்னா கொழுக்குமலையிலேருந்து அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கணும் நீங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இந்த வியூ வந்து முன்னாடி வியூ அளவுக்கு தான் இந்த வியூ இருக்குது. நான் அப்படியே உங்களை சுற்றி வர காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வியூ. ப்ரோஸ் அண்ணா பாறையை வெட்டிகிட்டு இருக்காரு. ஜீப் வர அக்ஷரமாக இருக்குன்னு. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ரோஸ் தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்க. அந்த பீக்குக்கு வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போனோம்னா பர் பர்சன் வந்து 1200 ஆமாம் ப்ரோஸ். மேலே போய் நின்று நம்ம ஃபுல் வியூ பார்க்கலாம். கொழுக்குமலையே தம்மாத்தோடு தான் தெரியும். அங்கே மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா வால்பாறை சைடு வராது. இந்த மலைக்கு பின்னாடி தமிழ்நாடு. இங்கே இப்படி போனாலும் தமிழ்நாடு. ஏன் ப்ரோ பார்டரு போலாங்கண்ணா. ப்ரோ அங்கே லேண்டிங்களா? அதாவது ஜிப்லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே எண்ட் ஆகுது. 3000 ப்ரோ. 3500 3500 3500.
லாங்கஸ்ட் ஜிப்லைனு. அட அங்க பாருண்ணா, ரெட்டா இருக்கு பாருண்ணா, இதே மாதிரியே ரெட் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க. அங்க இருக்கு, லாங்ல இருக்கு ஃபால்ஸ். அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஆனக்குளம் இது வரும். யானைக்குளம் அதான் சொல்லிட்டே இருக்கேன் ப்ரோ. இது எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ வரும்? ஆனக்குளம். அப்போ ஓகே ப்ரோ, அதே கவர் பண்ணிடலாம் ப்ரோ. ஒரு இடம் தான் ஸ்பாட் அது. அவ்வளோ. இதுக்கு டைம் எவ்வளோ ப்ரோ? இதுக்கு ஈவினிங் ஆயிருங்களா? நீங்க போற டைம் தான் ப்ரோ. குளிக்கலாம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் குளிச்சுக்கணும். வேற நம்ம பார்க்குற மாதிரி இடம் இருக்குது ப்ரோஸ். நம்ம கொழுக்குமலை பார்த்து ரிட்டன் கீழே இறங்கியாச்சு ப்ரோஸ். இதுதான் வந்து கேப் ரோடு. உங்களுக்கு நான் நின்று வியூ காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. இந்த ரோட்டில் பைக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணுவாங்க. பெண்டு கார்னரிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பைக் ஓட்டுறதுக்கே இந்த ரோட்டில். நம்ம இப்போ ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னும் 2-3 பிளான் எல்லாம் இருக்குது ப்ரோஸ். அந்த 2-3 பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து ரிட்டன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ப்ரோஸ் இன்னைக்கு. ப்ரோஸ் இந்த வியூ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். மிஸ்டெல்லாம் மேலேருந்து கீழே இறங்கி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கீழேருந்து மேலே ஏறுது ப்ரோஸ். மிஸ்டர் ஃபுல்லாகவே பார்க்குறக்கே அற்புதமாக இருக்குது. நான் உங்களுக்கு நின்று வியூ காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரோஸ். பார்த்துங்க, இதுதான் வியூ. பயங்கர மிஸ்டாக இருக்குது இங்கெல்லாம். ரொம்ப குளிருது ப்ரோஸ். அங்கே வெயில் அடிக்குதுன்னு சொல்லியிருப்பேன். வெயிலாக இருந்தது அங்கே எல்லாமே. ஆனால் இங்கே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் கேப் ரோட்டில். ஆனால் வந்து பயங்கர மிஸ்டாக இருக்குது. ரொம்ப குளிராகவும் இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோஸ். அப்படியே சடன் சேஞ்ச் ஒரு கிளைமேட்டு ப்ரோஸ். நான் அது சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ப்ரோஸ். மிஸ்ட்டு வந்து கீழேருந்து அப்படியே மேலே ஏறுது. ஒரு சடன் கிளைமேட் சேஞ்சு. வெயிலாக இருந்தது, டக்குன்னு பார்த்தா 2 பெண்டு திரும்பினோடனே மிஸ்ட்டு குளிராக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது ப்ரோஸ். அப்படியே பயங்கரமாக மாறிடுச்சு இந்த கிளைமேட்டு. மறுபடியும் பார்ப்போம்டா நாங்கள் மிஸ்ட்டை. ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி இறங்கி வரேன்டா, வண்டி ஓட்டிட்டு வர ரெக்கார்ட் பண்ணுறா அப்படின்னேன். ஃபுல்லாக மிஸ்ட்டு மட்டும்தான் கவர் ஆகுது. நோ பார்க்கிங்லேயே நிறுத்தி வச்சுருக்கோம். மேலேயும் சூப்பராக தெரியுது. ப்ரோஸ் கொழுக்குமலை வியூவில் என்ஜாய் பண்ணிட்டு நாங்களும் ஒரு ரூமுக்கு கிளம்பியாச்சு ப்ரோஸ். கோப்ரோ ஷட் டவுன் ஆகி போச்சு. இப்போ நேராக நம்ம ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்னும் 2-3 பிளேஸஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப்ரோஸ், பார்ட் 5ல். இது மோட்டோ ப்ரோஸ் 07. டாடா, பை பாய்.